உலகின் மிக முக்கியமான மருத்துவர் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1825 மே 28 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லண்ட்ஸோடைய நார்த்தாம்ப்டன்ஷைரில் இருக்கிற ராத்வெல்லில் பிறக்கிறார் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர். இவருடைய அப்பாவான ஜான் கார்பெண்டர் ஒரு சர்ஜனாக, அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா தன்னை போலவே ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டரையும் மருத்துவம் படிக்க வைக்கணும்னு விரும்பியிருந்தாங்க. இந்த நிலையில் 1829ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டருக்கு 4 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த ராத்வெல்லே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஹிஸ்ட்ரி, வரலாறு, லிட்ரேச்சர், இலக்கியம், ஃபிலாசபி, தத்துவம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் படித்து வந்தாங்க. பின்னர் 1834ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாந்துடைய நார்த்தாம்ப்டன்ஷைரில் இருக்கிற ராத்வெல்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய லிங்கன்ஷைரில் இருக்கிற மோல்டனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கிருந்த மோல்டன் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த மோல்டன் கிராமர் ஸ்கூல் அப்படின்றது பிற்காலத்தில் அதே லிங்கன்ஷைரில் இருக்கிற ஸ்பால்டிங், அங்கிருந்த ஸ்பால்டிங் ஸ்கூல் அதனோட மெர்ஜ் ஆகி இன்றைய காலகட்டத்தில் அது ஸ்பால்டிங் கிராமர் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் அது அந்த காலகட்டத்தில் மோல்டன் கிராமர் ஸ்கூல் அப்படின்னு இருந்தது. அங்கு தான் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின், கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு படிப்படியாக இவருடைய அப்பா மூலமாக ஈர்க்கப்பட்டு ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டரும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அதாவது ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டருடைய அப்பா தான் ஆரம்பத்தில் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டரை மருத்துவம் படிக்க வைக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இவருக்கு உயர்கல்வியின் போது தான் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டருக்கு சுயமாகவே மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணமே ஏற்பட்டிருந்தது. ஸோ இதன் காரணமாக ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் இவருடைய உயர்கல்வியை ரொம்ப வேகமாக படித்து ரொம்ப வேகமாக முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 1839ஆம் ஆண்டு இவருடைய 14 வயதிலேயே ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஒரு மோல்டன் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த 1839ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் அந்த இங்கிலாந்துடைய லிங்கன்ஷைரில் இருந்த லிங்கன்ஷைரில் இருக்கிற மோல்டன்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய நார்த்தாம்ப்டன்ஷைரில் இருக்கிற ராத்வெல்லுக்கே இவர் திரும்பி போயிடுறாங்க. அங்க போய் இவருடைய அப்பாவுக்கு கீழே இவர் ஒரு அப்ரெண்டிஸா ஜாயின் பண்ணி சர்ஜிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜான் கார்பெண்டர் அப்படின்ற ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டருடைய அப்பா ஒரு சர்ஜனா இருந்தனால அவர் அறுவை சிகிச்சையில இவருக்கு பயிற்சிகளை கொடுத்து வந்தாங்க. மேலும் அறுவை சிகிச்சை சார்ந்த பாடங்களை ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டருக்கு கற்பித்தும் வந்தாங்க. ஸோ இப்படி ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் இவருடைய அப்பாட்ட அப்ரெண்டிஸா அடுத்த 2 ஆண்டுகள் இருந்து வந்தாங்க. பின்னர் 1841ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டருக்கு 16 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை வில்லியம் பெர்சிவல் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இவர் அனுப்புகிறாங்க. அந்த வில்லியம் பெர்சிவல் அப்படின்றவர் ஒரு மருத்துவர். அவர் குறிப்பாக இந்த நார்த்தாம்ப்டன்ஷைரில் இருக்கிற நார்த்தாம்ப்டன் அப்படின்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய நார்த்தாம்ப்டன் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு மருத்துவமனை, அங்கே அந்த வில்லியம் பெர்சிவல் அப்படின்றவர் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக இருந்தாங்க. ஸோ அவர் கீழே ஒரு பியூப்பிளாக ஒரு மாணவராக இந்த 1841ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டரை இவருடைய அப்பா அனுப்புகிறாங்க. ஸோ நார்த்தாம்ப்டன்ஷைரில் இருக்கிற ராத்வெல்ல இருந்து அதே நார்த்தாம்ப்டன்ஷைரில் இருக்கிற நார்த்தாம்ப்டனுக்கு அனுப்பி அங்கே இருக்கிற நார்த்தாம்ப்டன் இன்ஃபர்மரியில் இவரை சேர்க்கிறாங்க. ஸோ அங்கே வில்லியம் பெர்சிவலுக்கு கீழே ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் ஒரு பியூப்பிளா ஒரு மாணவனா அவர்கிட்ட இருந்து சில ஆண்டுகள் பயிற்சிகள், மருத்துவ பயிற்சிகளையும் மருத்துவ கல்வியையும் பெற்று வந்தாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு இவர் ஜான் சயர் பிரிஸ்டோ அப்படின்ற ஒரு மருத்துவர் பற்றி ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் கேள்விப்படுறாங்க. இதன் பிறகு இந்த வில்லியம் பெர்சிவல்ட்ட இருந்து ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் இவருடைய மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் ஓரளவுக்கு முடிச்சிடுறாங்க. அதன் பிறகு தான் இவர் இந்த இங்கிலாந்துடைய நார்த்தாம்ப்டன்ஷைரில் இருக்கிற நார்த்தாம்ப்டன்ல இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் பரோ ஆஃப் சதக்கில் இருக்கிற கேம்பர்வெல்லுக்கு இவர் போகிறாங்க. அங்கே தான் இவர் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஜான் சயர் பிரிஸ்டோ அப்படின்ற மருத்துவர் இருந்தாங்க. ஸோ அவரு கீழேயும் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் மருத்துவ பயிற்சிகளை ஒரு அசிஸ்டண்டாக பெற ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஜான் சயர் பிரிஸ்டோ அப்படின்றவர்
ஜான் சேர் பிரிஸ்டோ அப்படின்னு ஒரு மகன் ஒருத்தவங்க, ஜான் சேர் பிரிஸ்டோடைய மகன் பேரும் அதே பேர் தான். ஸோ அந்த ஜான் சேர் பிரிஸ்டோ அப்படின்ற அவருடைய மகனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவரும் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் தான். ஸோ அவருடைய அப்பா தான் இந்த ஜான் சேர் பிரிஸ்டோ அப்படின்றவர். அவர்கிட்ட ஒரு மருத்துவ உதவியாளராக, ஒரு மெடிக்கல் அசிஸ்டண்டாக தான் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து கேம்பர்வெல்லுக்கு போய் அந்த ஜான் சேர் பிரிஸ்டோ கீழே ஒரு அசிஸ்டன்ட் உதவியாளராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டருக்கு வந்து கூடுதல் மருத்துவ கல்வி தேவை அப்படின்னு ஜான் சேர் பிரிஸ்டோ வந்து அறிவுரை கொடுக்குறாங்க. இதனால 1847ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதுல ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக அதனுடைய மெடிக்கல் ஸ்கூலில் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அந்த கேம்பஸில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய அஃபிலியேட் ஆனது. ஸோ செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லேருந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. அதாவது அங்கே வந்து நார்மலாக நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, அங்கே மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். ஸோ அதனால தான் அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் 1847ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அதுக்கப்புறம் அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் இந்த பிரசவம் பார்க்குறது, அதேமாதிரி கைனகாலஜி பெண் நோயியல், டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அது இன்றைய காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது, அதை படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மகாலஜி மருந்தியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லாவே இவர் வந்து ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்திலலாம் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து நிறைய ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணாங்க. குறிப்பாக இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது, அதுக்கப்புறமா ட்ரெஷரர்ஸ் கோல்டு மெடல் வழங்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து ஒரு சிறந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. பின்னர் 1851ஆம் ஆண்டு அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து இங்கிலாண்டில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து டிசைட் பண்ணி அதுக்குண்டான எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதே இங்கிலாண்டுடைய லண்டனில் ஒர்சிஃபில் சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து அபாத்தகரிஸ் மருந்து தயாரிப்பாளர்களுக்கு உண்டான ஒரு சொசைட்டி. அதனுடைய லைசன்ஸையும் பெறணும் அப்படின்னு ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்லையும் ஈடுபடுறாங்க. பின்னர் 1851ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டுடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து MRCS அப்படின்ற அந்த மெம்பர்ஷிப்பை இவர் வந்து 1851ஆம் ஆண்டு பெறாங்க. மேலும் இவர் வந்து அந்த ஒர்சிபிள் சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் அதனுடைய லைசன்ஸையும் அதே ஆண்டே பெற்றுறாங்க. ஸோ லைசன்சேட் ஆஃப் தி ஒர்சிபிள் சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் அப்படின்ற லைசன்ஸையும் அதே 1851ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து அதே செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய மருத்துவ படிப்பை வந்து முடிச்சுட்டு அங்கே ஒரு ஹவுஸ் சர்ஜனாக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து மருத்துவ படிப்பை முடித்த உடனடியாக இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டரே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இவர் வந்து அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணி சர்ஜிக்கல் ட்ரைனிங் அறுவை சிகிச்சை பயிற்சியை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெசிடென்ட் அக்கவுச்சராகவும் மாறுறாங்க. அதாவது ஒரு மேல் மிட்வைஃப் மாதிரி, அதாவது பிரசவத்தின் போது பிரசவத்துக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் செய்யக்கூடிய மருத்துவராக இவர் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து மாறுறாங்க. அந்த ஒரு பயிற்சியை இவர் வந்து பெறாங்க ஒரு ரெசிடென்ட் அக்கவுச்சராக. அதுக்கப்புறம் 1852ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் இவருடைய பயிற்சிகளை முழுமையாக முடிச்சிடுறாங்க.
இதுக்கப்புறம் தான் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய கிராய்டன் அங்கே வந்து இவர் போகிறாங்க. அந்த கிராய்டனில் இவர் ஒரு மருத்துவராக சிறிய மருத்துவமனை நிறுவி ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஆரம்பத்தில் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக தான் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1853ஆம் ஆண்டு ஜூன் 22 அன்னைக்கு இவருடைய 28 வயதில் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து மார்கரெட் ஜேன் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. 1853 ஜூன் 22 அன்னைக்கு இவருடைய 28 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டருக்கும் இவருடைய மனைவியான மார்கரெட் ஜேன் ஜோன்ஸ் கார்பெண்டர் இவங்க 2 பேருக்குமே 3 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. அதாவது ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டருக்கும் இவருடைய மனைவியான மார்கரெட் ஜேன் ஜோன்ஸ் கார்பெண்டர் இவங்க 2 பேருக்குமே 3 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து தொடர்ச்சியாக இவருடைய மருத்துவ பணிகளில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து மருத்துவத்திலேயே MBCHB வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. MBCHB அப்படின்றது லட்டின்ல மெடிசனே பேக்லோரஸ் செரிஜே அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இவர் கிராய்டனில் இருந்தபடியே யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அங்கே வந்து ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து என்ரோல் பண்ணுறாங்க. என்ரோல் பண்ணி MBCHB அதாவது MBBS வந்து படிக்கிறாங்க. பின்னர் 1855ஆம் ஆண்டு இவருடைய 30 வயதில் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து அந்த MBCHB மெடிசனே பேக்லோரஸ் செரிஜே அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த ஒரு டிகிரியை வந்து ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதாவது ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து ஏற்கனவே இவர் படித்து வந்தது வந்து நார்மலாக மருத்துவர்கள்ட்ட இருந்து அறுவை சிகிச்சை படித்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற பாடங்கள் எல்லாம் படித்தாங்க. அது வந்து முழுக்க இவர் வந்து ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறதுக்காக படித்தாங்க. ஆனால் இப்போ இவர் வந்து MBCHB இந்த MBBS படித்தது வந்து அறுவை சிகிச்சை நிபுணராக மட்டும் இல்லாமல் ஒரு முழு மருத்துவராக ஆகணும் அப்படின்னு விரும்பினால ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து அந்த MBBSும் படித்தாங்க. அதை தொடர்ந்து மருத்துவத்தில் மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி அதையும் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து படிச்சுட்டு ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து சானிட்டரி சயின்ஸில் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சானிட்டரி சயின்ஸ் அப்படின்றது சுகாதார அறிவியல். குறிப்பாக வந்து இந்த கழிவு நீர் அதுக்கப்புறமா சுத்தமான நீர் இதெல்லாமே வந்து சரியான முறையில் கையாளுறது அது குறித்த அறிவியலின் கிளை தான் இந்த சானிட்டரி சயின்ஸ் அப்படின்றது. அதில் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதாரம் இதையும் வந்து ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து படிச்சும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1859ஆம் ஆண்டு இவருடைய 34 வயதில் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் முடிச்சிடுறாங்க. இதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு 1860ஆம் ஆண்டு அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய கேண்டன்பரி அங்கே இருக்கிற ஆர்ச் பிஷப்ஸுக்கு இவர் ஒரு மெடிக்கல் அட்வைசராக அதாவது ஒரு மருத்துவ ஆலோசகராக 1860ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அது கேண்டர்பெரி அப்படின்றது வந்து கென்ட்டில் இங்கிலாந்தோடைய கென்ட்டில் வந்து இருக்குது. அதேமாதிரி அதே லண்டனில் வந்து இன்னொரு இடமும் வந்து ஆடிங்டன் அப்படின்னு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆர்ச் பிஷப்ஸுக்கும் வந்து ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் ஒரு மெடிக்கல் அட்வைசராக நியமிக்கப்படுறாங்க. ஆர்ச் பிஷப்ஸ் அப்படின்றவங்க வந்து சர்ச்சில் தேவாலயத்தில் மூத்த மத குருவாக இருக்கக்கூடியவங்க. அவங்க சர்ச்சு சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் ஈடுபடக்கூடியவங்க. ஸோ அவங்க தான் வந்து ஆர்ச் பிஷப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. நான் சும்மா சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு மருத்துவ ஆலோசகராக மெடிக்கல் அட்வைசராக அந்த 1860ஆம் ஆண்டு இவருடைய 35 வயதில் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து தொடர்ச்சியாக இவருடைய பணிகளில் வந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக வந்து ஆர்ச் பிஷப்ஸான சம்னர் அதுக்கப்புறம் வந்து லேங்லி அதே மாதிரி டேட் அப்படின்றவர் அதுக்கப்புறம் பிரன்சன் அப்படின்னு இது போன்ற ஆர்ச் பிஷப்ஸுக்கெல்லாம் இவர் ஒரு மெடிக்கல் அட்வைசராக இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த லண்டனில் இருக்கிற ஒர்சைஃபுல் சொசைட்டி ஆஃப் அபாத்தகேரிஸ் அதனுடைய ஒரு எக்ஸாமினர் அப்படின்ற அந்த ஒரு பதவியையும் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டர் வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அதனுடைய ஒரு எக்ஸாமினர் இன் பப்ளிக் ஹெல்த் அதாவது பொது சுகாதாரத்தில் ஒரு எக்ஸாமினராக இவர் நியமிக்கப்படுறாங்க. மேலும் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய எக்ஸாமினர் இன் பப்ளிக் ஹெல்த்தாகவும் ஆல்ஃப்ரெட் ஜான் கார்பெண்டரே நியமிக்கப்படுறாங்க. பிறகு 1865
1945 காலகட்டத்துக்கு அப்புறமா தொடர்ந்து ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து 2 விஷயத்தில் ஆர்வம் காட்டினாங்க. ஒன்று வந்து பப்ளிக் ஹெல்த்தோட எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, பொது சுகாதாரத்தை, அதில். அதுக்கப்புறமா ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து அதாவது பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற சானிட்டரி சயின்ஸ்லாம் அடங்கிடும். ஸோ அதுக்கப்புறமா ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து இந்த ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ், அதாவது மது அருந்துறது, ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது குறித்து, ஸோ இந்த 2 விஷயங்களில் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து தீவிரமான ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்குறாங்க. மேலும் நிறைய முன்னேற்றங்களை பொது சுகாதாரத்தில் ஏற்படுத்தணும் அப்படின்றதும் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டருடைய எண்ணமாக இருந்தது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து அந்த கிராய்டனில் இருக்கக்கூடிய கிராய்டன் சுவேஜ் ஃபார்ம் அதனுடைய ஒரு சேர்மனாக நியமிக்கப்படுறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து விட்கிஃப்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன், அந்த விட்கிஃப்ட் ஃபவுண்டேஷனுடைய ஒரு சேர்மனாகவும் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1870கள் காலகட்டத்தில் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து பொது சுகாதாரத்தில் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்த தொடங்கினாங்க. ஒன்று இந்த கழிவுநீர், அந்த கழிவுநீரை வந்து அதை நேரடியாக போய் கடலில் கலக்கிற மாதிரி பண்ணாமல் அந்த கழிவு நீரை வந்து மறுசுழற்சியின் மூலம் பயன்படுத்த முடியுமா, குறிப்பாக வந்து மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கும் இடம் சார்ந்த, அதாவது அந்த நிலத்தினுடைய தன்மையை வந்து மேம்படுத்துறதுக்கும் இந்த கழிவு நீரை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து அது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த கழிவு நீரை வந்து கையாளுறதுக்குண்டான சரியான முறையில் கையாளுறதுக்குண்டான சில வழிமுறைகளை இவர் வந்து வகுத்து கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து இந்த கழிவு நீர்களை வந்து நேரடியாக வந்து கடலில் கலக்க விடாமல் மண் வளத்தை மேம்படுத்தி நிலத்தினுடைய தன்மையை மேம்படுத்தி அதை ஒரு உரமாக வந்து பயன்படுத்துகிற மாதிரி, ஸோ அப்படியே ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த காலகட்டத்திலலாம் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக பப்ளிக் பேத்திங் அதை வந்து இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது பொதுவாகவே வந்து யூரோப்பை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் அந்த காலகட்டத்தில் குளிக்கிறது அப்படின்ற அந்த பழக்கமே வந்து இல்லாமல் தான் இருந்தது. அதுவும் நிறைய டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி, அதாவது மக்கள் தொகை வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி குளிக்காதனால அவங்களுடைய உடல் வந்து பாதிக்கப்படும். அதனால் அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய அதாவது ஸ்கின் டிசீஸ் போன்றவைகள் வந்து மற்றவங்களுக்கு வந்து பரவும். ஸோ இதனால் இந்த பொது சுகாதார சீர்கேடு வந்து ஏற்படும். இதை தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு தனி மனிதர்கள் வந்து சுத்தமாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து வீடு சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒட்டுமொத்தமாக மக்களும் வந்து சுத்தமாக ஹெல்த்தி ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்றது ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டருடைய கருத்து. இவர் அதை எப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஹெல்த்தி ஹோம்ஸ் மேக் ஹெல்த்தி பீப்புள் அப்படின்னு, அதாவது ஆரோக்கியமான வீடுகள் ஆரோக்கியமான மக்களை வந்து உருவாக்கும் அப்படின்றது ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டருடைய நம்பிக்கை. ஸோ அது சார்ந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு தனி மனிதர்களை தூய்மைப்படுத்துறதுக்கு பப்ளிக் பேத்திங்கை நிறுவனாங்க. குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இந்த குளியல் அறை அப்படின்றது அந்த காலகட்டத்தில் வீடுகள்லாம் இருக்காது. ஸோ வசதியை படைத்தவங்க வந்து குளிச்சிருவாங்க, அவங்களுடைய வீட்டிலேயே வந்து அதுக்குண்டான இடம்லாம் இருக்கும் குளியல் அறையெல்லாம். ஆனால் அதே சமயம் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏழை மக்கள், ஸோ அந்த மாதிரி ரொம்ப வசதி குறைவான மக்கள் வந்து அந்தளவுக்கு குளியல் அறை வந்து இருக்காது, அந்தளவுக்கு வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க குளிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப சவால் நிறைந்ததாகவே இருக்கும். அப்போ அதை வந்து போக்குறதுக்கு தான் பப்ளிக் பேத்திங் அப்படின்றத ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து கொண்டு வந்தாங்க. பொதுவாக வந்து குளியல் அறைகளை கவர்மெண்ட் தரப்பிலிருந்து நிறுவனாங்க. அதை வந்து தூய்மைப்படுத்தி அங்கே தனி மனிதர்கள் வந்து தினந்தோறும் வந்து குளிக்கணும். அது மாதிரி ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து ஏற்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து தொடர்ச்சியாக பல மேம்பாடுகள் பண்ணாங்க. அந்த மேம்பாடுகள் மூலமாக நிறைய இந்த கழிவு நீரை வந்து எப்படி பயன்படுத்துறது, அதுக்கப்புறமா வந்து மக்களை வந்து சரியான முறையில் வந்து அந்த குளிக்கிறது அப்படின்றத பழக்கப்படுத்துறது, இதுக்கெல்லாம் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் என்னெல்லாம் முறைகள் ஃபாலோ பண்ணாரோ அது வந்து ஒட்டுமொத்த இங்கிலாந்து, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த யூரோப், ஸோ அப்படி வந்து பயன்பாட்டுக்கெல்லாம் வந்தது. அந்தளவுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் அந்த காலகட்டத்திலே ஏற்படுத்தினாங்க. இதன் காரணமாக பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய சவுத் ஈஸ்டர்ன் பிரான்ச், அதாவது அதனுடைய தென்கிழக்கு கிளை, அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய சவுத் ஈஸ்டர்ன் பிரான்ச்சோடைய ஒரு பிரசிடெண்டாக 1872 ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1873 அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய கவுன்சிலில் ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1875 ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இவர் படித்த செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவர் ஒரு
லெக்சரர் இன் பப்ளிக் ஹெல்த், அதாவது பொது சுகாதாரத்தை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர் விரிவுரையாளராக ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து 1875ஆம் ஆண்டு செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய 50 வயதில் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அதெல்லாமே வந்து கட்டுப்படுத்தணும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதுக்கப்புறம் வந்து ஹேபிச்சுவல் ட்ரங்கர்ஸ், அதாவது தொடர்ந்து வந்து பழக்கப்படுத்திக்கிட்டு இந்த மது அருந்ததிலிருந்து அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரீஹெபிலிட்டேஷன் சென்டர்ஸ், மறுவாழ்வு மையம் அவைகளை வந்து உருவாக்கி அங்கே வந்து சரியான கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து மேற்கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த மது அருந்துதல் மூலமாக நிறைய பாதிப்புகள், உடல் அளவுலையும் நிறைய பாதிப்புகளை வந்து அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தனி சிகிச்சை கொடுக்கறதுக்கான சில விஷயங்களையும் உருவாக்கணும் அப்படின்ற ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1878ஆம் ஆண்டு இந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய கவுன்சிலுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இதே 1878ஆம் ஆண்டு தான் லண்டனில் இவர் ஒரு ஒரேட்டராக நியமிக்கப்பட்டாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில். ஒரேட்டர் அப்படின்னா சொற்பொழிவு கொடுக்கறது, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை எடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரேட்டராக இவர் நியமிக்கப்பட்டு இவர் வந்து ஒரு ஒரேஷன் கொடுத்தாங்க. அதனுடைய டைட்டிலே வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அப்படின்றது தான். ஸோ அந்த டைட்டிலில் 1878ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து மது அருந்துறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்துலாம் இவர் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து எப்படி மீட்டு கொண்டு வர்றது மக்களை, அது குறித்தும் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சட்ட ரீதியான லெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரப்படணும் அப்படின்றதும் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டருடைய எண்ணமாக இருந்தது. அது 1879ஆம் ஆண்டு இவருடைய எண்ணம் பிரதிபலித்தது. ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து ஹேபிச்சுவல் ட்ரங்கர்ஸ் ஆக்ட் 1879 அப்படின்னு 1879ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் இந்த ஹேபிச்சுவல் ட்ரங்கர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரீஹெபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அமைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோய்கள்லேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றது. ஸோ ஒட்டுமொத்தமாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்கள வந்து மேம்படுத்துறது, அதுக்காக இந்த ஒரு ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் மது அருந்துதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் இது வந்து பயன்பட்டது. ஸோ அதுக்கெல்லாம் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து ஒரு முன்னோடியாக இருந்து அந்த ஒரு ஆக்ட், ஹேபிச்சுவல் ட்ரங்கர்ஸ் ஆக்ட் 1879 உருவாகிறதுக்கு ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1880 காலகட்டத்திலையும் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய கவுன்சிலுடைய பிரசிடெண்டாக இவர் இருந்து 1881ஆம் ஆண்டு தான் ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து அந்த ஒரு விஷயத்திலிருந்து, அதாவது அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் கவுன்சிலுடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து விலகுறாங்க. பிறகு அதே 1881ஆம் ஆண்டு சோசியல் சயின்ஸ் அசோசியேஷன் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து நியமிக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டாங்க. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஆண்டு 1882ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து இன்னொரு கௌரவத்தை பெற்றாங்க. அதாவது இந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க தரப்பிலிருந்து வருடம் வந்து ஒரு இடத்துல வந்து மீட்டிங் வைப்பாங்க, ஒவ்வொரு இடம் வருடம் தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி இங்கிலாந்துடைய ஒஸ்டர்ஷையரில் இருக்கிற ஒஸ்டர் அங்கே 1882ஆம் ஆண்டு இந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங் ஒன்று வந்து நடந்தது. அப்போ அந்த மீட்டிங்கில் பப்ளிக் ஹெல்த்துக்கு அப்படின்னு தனியான செக்ஷன், அதுக்கப்புறம் அப்சட்ரிக்ஸுக்கு செக்ஷன், கைனகாலஜிக்கு செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் மெடிசனுக்கு செக்ஷன், அனாட்டமிக்கு செக்ஷன், சர்ஜரிக்கு செக்ஷன், ஃபிசியாலஜிக்கு செக்ஷன், பெத்தாலஜிக்கு செக்ஷன் அப்படின்னு ஒவ்வொரு செக்ஷன்ஸாக இருக்கும். அதில் இந்த பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதாரம் அந்த செக்ஷனுடைய பிரசிடெண்டாக அந்த 1882ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய ஒஸ்டர்ஷையரில் இருக்கிற ஒஸ்டரில் நடந்த அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங்குடைய பிரசிடெண்டாக இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங்குடைய செக்ஷன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தோடைய பிரசிடெண்டாக 1882ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் ஜான் கார்பெண்டர் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 1883ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து ஃபிசிசியன்ஸ் லண்டனில் இருக்கிற மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1851ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜோடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ 1883ஆம் ஆண்டு
அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் எம்ஆர்சிபி அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1883ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டர் பெறாங்க. அதுக்கப்புறம் 1884ஆம் ஆண்டு இவருடைய 59 வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய லெக்சரர் இன் பப்ளிக் ஹெல்த் அந்த ஒரு பதவியிலிருந்து இவருடைய 59 வயதில் இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அதை தொடர்ந்து இவர் வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் பங்கேற்றாங்க. குறிப்பா 1885ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய சரியில் இருக்கக்கூடிய ரைகேட் அப்படின்ற ஒரு இடம் அதுக்குண்டான பார்லிமெண்ட் செக்ஷன்ல இவர் வந்து நின்னாங்க, தோத்து போறாங்க. அதுக்கப்புறம் 1886ஆம் ஆண்டு அதே இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பிரிஸ்டல் அங்க இருக்கிற நார்த் பிரிஸ்டல் அதுக்குண்டான ஒரு 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 மெம்பரா வந்து நிற்கிறதுக்காக இவர் வந்து நின்னாங்க. அப்பவும் அந்த 1886ஆம் ஆண்டும் இவர் ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டர் வந்து தோத்து போனாங்க. ஸோ இப்படி இவர் வந்து கவர்மெண்ட் தரப்புல இது மாதிரி வந்து எலெக்ஷன் அப்படி போகும்போது இவர் வந்து ஒரு பக்கம் பாலிடிக்ஸ்ல இவருக்கு சரிவு இருந்தது. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மருத்துவராக தொடர்ந்து இவர் வந்து வெற்றி பெற்றாங்க. குறிப்பா த பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் ஸ்கூல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இது 1887ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டர் வந்து வெளியிட்ட இந்த ஒரு த பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் ஸ்கூல் ஹைஜீன் இந்த ஒரு புத்தகமானது ஒரு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்டாக வந்து மாறுது. அது இங்கிலாந்து முழுக்க பரவி மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு வந்து இருந்தது. ஸோ இது ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறமா ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டர் வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்ட இவர் வந்து லண்டனில் இருக்கிற கிராய்டனில் தான் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இவர் வந்து இறுதியாக 1892ஆம் ஆண்டு ஜனவரி 27 அன்னைக்கு இவருடைய 66 வயதில் ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டர் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1892 ஜனவரி 27 அன்னைக்கு இவருடைய 66 வயதில் ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டர் இறந்து போயிடுறாங்க. ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டர் வந்து வாழும்போது மருத்துவத்திற்கு குறிப்பாக பொது சுகாதாரத்துக்கு ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவிர்த்தேன், இவர் வந்து இந்த பொது சுகாதாரத்தில் ஒரு விஷயத்தை மேம்படுத்தினாங்க. இந்த கழிவு நீர் பாசனம் அதை வந்து வென்டிலேட் பண்ணணும், அது காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்றதையும் ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டர் தான் வந்து முன்மொழிஞ்சு அதையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பப்ளிக் பேத்திங் அதுக்கப்புறமா வந்து கழிவு நீரை வந்து அதை வந்து ஒரு உரமாக பயன்படுத்தி மண் வளத்தையும் இடத்தினுடைய அந்த நிலத்தினுடைய தன்மையை மேம்படுத்துறதுக்கும் அதை வந்து பயன்படுத்துகிற எப்படி கையாளுறது அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அப்படி சானிட்டரி சயின்ஸில் இவர் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் அதில் வந்து இவர் வந்து அந்த ஹேபிச்சுவல் ட்ரங்கர்ஸ் ஆக்ட் 1879 அது வந்து கொண்டு வரப்படுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்தாங்க. ஸோ இப்படி பல பங்களிப்புகளை ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டர் வந்து வாழும்போது கொடுத்துருந்தாங்க. இதனால தான் இவர் இறந்து இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டர் வந்து தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தராகவும் மிக முக்கியமான மருத்துவர்களில் ஒருத்தராகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆல்ஃப்ரட் ஜான் கார்பெண்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.